விஜய் ஏன் 2 தொகுதியில போட்டியிடுறாரு? இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் அப்படி நின்னு ஜெயிச்சிருக்காங்க தோத்துருக்காங்கன்னு ஷார்ட்டா கிளியரா பாத்துடலாம். பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் படி ஒரு வேட்பாளர் அதிகபட்சம் 2 தொகுதிகள்ல தான் போட்டியிட முடியும். அதன்படி 1991 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல காங்கேயம் மற்றும் பர்கூர்ல போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாங்க ஜெயலலிதா. ஆனா சட்டப்படி ஏதாவது ஒரு தொகுதிக்கு தான் எம்எல்ஏவா இருக்க முடியும்ங்கிறதுனால காங்கேயம் தொகுதியில ராஜினாமா பண்ணிடுறாங்க. இவங்க ராஜினாமா பண்ணதுனால அதே தொகுதிக்கு திரும்ப எலெக்ஷன் நடத்தி ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதே மாதிரி 2001ல புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி வால்பாறை மற்றும் ஒட்டப்பிடாரம் தொகுதிகள்ல போட்டியிட்டு 2 தொகுதிகளிலும் தோத்துடுறாரு. இந்த 2001 தேர்தலுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல எந்த தலைவர்களும் 2 தொகுதிகள்ல போட்டியிடல. நீண்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் புதுசா தொடங்கப்பட்ட தாவேகா கட்சியோட தலைவர் விஜய் தான் 2 தொகுதிகள்ல போட்டியிட இருக்காரு. புதிய தமிழகம் கட்சி தலைவருடைய மகன் ஷியாம் கிருஷ்ணசாமியும் 2 தொகுதிகள்ல போட்டியிட போறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு நடுவுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2 தொகுதிகள்ல போட்டியிடுறாருன்னு தவறான புரிதலோட ஒருத்தர் பேசியிருக்காரு. டிஎம்கே பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் ரெண்டுமே நிக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் நாங்க பாக்குறோம். எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சிஎம் கேண்டிடேட்ங்கிறது 2 நிக்கிறாங்க. அவங்க எந்த கோணத்துல இருக்காங்களோ தளபதி அந்த இதுல தான் இருக்காரு. சேப்பாக்கம் ட்ரிப்ளிகேன் அப்படிங்கிறது 2 தொகுதி கிடையாது, ஒரே தொகுதி தான். திமுகல இருந்து இதுவரைக்கும் எந்த தலைவரும் வேட்பாளரும் 2 தொகுதிகள்ல போட்டியிட்டதே இல்ல. இன்னும் சொல்ல போனா கலைஞர் அவர்கள் சந்தித்த அனைத்து தேர்தல்களையும் வெற்றி பெற்று தோல்வியே காணாத சட்டமன்ற உறுப்பினரா இருந்தாரு. அதுல கலைஞர் அவர்கள் ஒரு முறை கூட 2 தொகுதிகள்ல போட்டியிட்டது இல்ல. ஏன் 2 தொகுதிகள்ல போட்டியிடுறாங்க? எந்த தொகுதியில அவங்களுக்கு ஆதரவு இருக்குன்னு சந்தேகம் இருக்கிற பட்சத்துல 2 தொகுதிகள்லயும் நின்னா சப்போஸ் 1 தோத்தாலும் இன்னொன்னுல ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கணக்குல தான் இந்த முறையை நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு வேட்பாளரும் ஒரே நேரத்துல 2 தொகுதியில போட்டியிடக்கூடாது. இது எகென்ஸ்ட் டெமோக்ரஸி இல்லீங்களா? ஒரே நேரத்துல 2 தொகுதியில நிக்கிறதா எகென்ஸ்ட் டெமோக்ரஸி. 2 தொகுதியில நின்னு ஜெயிக்கிறது, அதுல அப்புறம் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணி மறுபடியும் எலெக்ஷன் வைக்க சொல்றது, இதெல்லாம் யாரோட பணம்? கைவண்டி இழுக்கிறவனும் மூட தொக்கிறவனும் கட்டுற வரி பணம். அரசியல்வாதிகளோட ஈகோவுக்காக மக்களை முட்டாளாக்கப்படுறத இன்னும் எத்தனை வருஷம் தான் அனுமதிக்க முடியும்? விஜய் 2 தொகுதிகளையும் ஜெயிப்பாரா மாட்டாரான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஃபேக்ட் செக் வீடியோஸ்க்கு இன்ஸ்கோப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.